காதல் பிசாசே இந்த படத்தோட இன்னைக்கு ஆடியோ லான்ச்சு. என்னுடைய நண்பர் தான், கனடா நாட்டில் நிறைய நண்பர்கள். அதில் ஒருவர் நம்ம டைரக்டர் அண்ட் கதாநாயகர் அரவிந்த் சார் அவர்கள். இந்த படம் வந்து அவருக்கு முதல் முயற்சி. நிஜமாவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த படத்தோட எங்களுடைய பங்களிப்பு வெறும் பின்னணி இசை தான். இந்த நிகழ்ச்சியோட கதாநாயகன் வந்து பிருந்தன். வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் சாங்ஸ் எல்லாம். அவருடைய சாங்ஸ், இந்த சுவாசமேன்ற ஒரு சாங்க்கு நான் ரொம்ப ரசிக்கன். ஏன்னா என்னைக்குமே வந்து இந்த மெலடின்றது எல்லாருக்குமே கிடைச்சிடாது. அதனால பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரே ஒரு என்னுடைய வேண்டுகோள், அவரை கொஞ்சம் நல்லா பூஸ்டப் பண்ணீங்கன்னா நாளைக்கு இன்னும் பெரிய இசையமைப்பாளர் வரலாம். ஏன்னா நாங்களாம் நிறைய வந்து போனஸ்ல இருக்கிறோம். அதெல்லாம் நிச்சயமா நீங்க செய்வீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதாவது இந்த படம் ரொம்ப கமர்ஷியலா வந்திருக்கு, ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன வேண்டுமோ அதெல்லாம் எங்களுக்கு கொடுத்து தான் நாங்கள் ரீகார்ட் பண்ணிக்காரு. அதாவது சில பேர் நிறைய படம் வரும் எங்களுக்கு, சார் கொஞ்சம் ஆர்ஆர் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு. யாருங்க மியூசிக் டேரக்டர்னு கேட்டால், சார் புதுசு சார். புதுசுன்னும் போது நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் தானே பண்ணியிருப்பீங்க. இப்போ மியூசிக் ஆர்ஆர் பண்ணனா அதுக்கு செலவு பண்ணால் தான் வரும். நானும் ஹார்மோனி வச்சுன்னு முரளி தபலா வச்சுன்னு வச்சுருந்தா ஆர்ஆர் வருமா? அதுக்கு செலவு பண்ணணும் இவ்வளோ ஆகும் சொன்னாலும் அதோட மறந்துடுவாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் அரவிந்த் எங்களுக்கு வேண்டியதை கொடுத்து எங்கள் இஷ்டத்துக்கு விட்டார். எங்களுக்கு இது ஒரு மாறுபட்ட படம். உங்களுக்கே தெரியும், எல்லாம் குடும்பம், ஃபேமிலி சப்ஜெக்டு, சென்டிமெண்ட்ஸ், இந்த மாதிரி படங்கள் தான் நிறைய பண்ணியிருந்தோம். இந்த படம் எங்களுக்கு ஒரு புதிய முயற்சி தான் சொல்லலாம். கமர்ஷியல் ஃபிலிம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சில காட்சிகள்லாம் கனடாவில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நானே கேட்பேன், இதெல்லாம் எப்படி எடுத்தீங்க? ஏர்போர்ட்டில் பர்மிஷன் வாங்கினீங்களா? இல்லை இல்லை அதில் ஒன்றும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். எப்படி அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நிச்சயமாக அந்த படம் வந்து மிக பெரிய வெற்றி அடையணும். மீண்டும் மீண்டும் இவங்க படம் எடுக்கணும். அதில் தான் நாங்கள்லாம் ஒர்க் பண்ணணும். அதுதான் என்னுடைய ஆசை. இன்னொன்று, மிஸ்டர் பிருந்தனுக்கு வந்து அடுத்த படம் இவர் பண்ணும்போது, இவருடைய முதல் படம் தான் உங்களுக்கு, அடுத்த படம் பண்ணும்போது நீங்களே ரீரெக்கார்டிங் பண்ணணும். எனக்கு அதுதான் வேணும். ஏன்னா அப்பதான் ஒரு இசையமைப்பாளர் இருக்கும்போது தகுதி பெற முடியும். அதனால நிச்சயமா நீங்க அதுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயம் ஈஸியாக ரொம்ப என்ன படம் பாருங்க. நமக்கு முன்னாடி இருந்த ஜீனியஸ் படங்கள்லாம் பாருங்க, எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க. நாங்களாம் உடனே அவங்க போட்ட பார்வையில் நாங்கள் டிராவல் பண்ணி தான் இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அந்த மாதிரி எல்லாரும் வரலாம் நிச்சயமா. நன்றி, வணக்கம் சார். ஏதோ காதல் பிசாசு லவ் படம், ஹீரோ கையில் ரோஜா பூ வச்சுட்டு தெருமனையில் நிற்பான்னு பார்த்தா ஒரு அதிரடியாக இருக்கு. விஜய் சார் படத்து ஓப்பனிங் மாதிரி இருக்கு. ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறாரு, கண்டெய்னர் லாரில மோதுறாரு. உதயகுமார் சார் பேசி சின்ன படம் எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க இது, நான் முதல் படத்துக்கு பொட்டானிக்கல் கார்டன் கேட்டேன், கடைசியாக எனக்கு கிடைக்கவே இல்லை. முதல் படத்துல வந்து இவ்வளவு கிராண்டா செலவு பண்ணிருக்காருன்னா உண்மையில அந்த அரவிந்தன் வந்து ரொம்ப லக்கி பர்சன் தான் சொல்ல முடியும். அப்படி ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சனால்தான் இப்படி ஒரு படம் எடுத்திருக்க முடிஞ்சது. இந்த டீம் அத்தனை பேருக்கும், மியூசிக் டைரக்டர் பிருந்தா மற்ற இந்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமா சந்தானம் வந்து ஒரு பெரிய விஷயம், ஒரு சின்ன படம் பெரிய படம் பார்க்காம எல்லா படத்துக்கும் நடிச்சு தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை பண்ணிட்டு இருக்காரு. சினிமால ஒரு ஹெல்பிங் மைண்டில் ஒரு பர்சன் சந்தானத்தை கண்டிப்பா சொல்லலாம். அந்த விதத்துல இந்த டீம், அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி. சாங்ஸ்லாம் பார்க்கல, நான் தாமதம் அந்த முதல் நிகழ்ச்சி தான் நினைக்கிறேன். நேற்று சொன்னாங்க முக்கியம் வேலை பிடிச்சிட்டு லேட் ஆகிப்போச்சு. இந்த படம் தவிர்க்க முடியல. ஏன்னா வராமட்டா சின்ன படம் வராமட்டும் சொல்லுவாங்களோன்ட்டு தவிர்த்து வேண்டேன் நம்பிச்சிட்டு. ஆதி விக்னாஸ் சொல்லும்போது நாங்கள் சின்ன படம் சப்போர்ட் பண்ணோம், டெக்னிக் சப்போர்ட் பண்ணோம், டேரக்டர் சப்போர்ட் பண்ணிட்டு நான் 5 படம் பண்ணிட்டேன். நானும் அந்த மாதிரி ஆவாயா இருந்தது இல்லை, இருந்த நான் பிடிச்சதா இருப்பேன்.
அப்புறம் இந்த 2 சின்ன படம் ஃபங்க்ஷன் நான் போயிருக்கேன். சின்ன படங்களுக்கு டைரக்டரும் மற்ற டெக்னிக் சப்போர்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல தயாரிப்பு சப்போர்ட் பண்ணணும், தயாரிப்பு யூனியன் சப்போர்ட் பண்ணணும். அவங்க பெரிய ஹீரோ பெரிய படங்களுக்கெல்லாம் தயார் சங்கத்துலேருந்து 4 பேர் போயிடறாங்க. இந்த மாதிரி படங்களுக்கு அவங்க வரவில்லை சார். முதல்ல தலைவர் வேணாம், செயலாளர் இல்லை பொருளாளர் மெம்பர்ஸ் வராங்க 2 பேர். அப்போ சின்ன படத்துல ஒரு தயாரிப்பு சங்கமே ஒதுக்குனா அது எப்படி எங்கே நம்ம சொல்றது? இப்போ அது இங்கே டாக்டர் சொல்லியோ மற்றவர் சொல்லியோ தப்பில் மூல சின்ன தயாரிப்புகளுக்கு தயாரிப்பு சங்கம் முழுக்கும் சப்போர்ட்டாக இருக்கணும். நம்ம நிகழ்ச்சியை வந்து அவங்க வந்து கௌரவிக்கணும். சைவ 4 நிகழ்ச்சி அவங்க யாரும் வர்றதில்லை. முதல்ல அவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் இந்த படம் சர்வீஸ் சொன்னார், ஃபுல்லாக கமர்ஷியலாக இருக்குனாரு. இப்போ கணேஷ் சார் சொல்லும்போது அதிரடியாக இருக்குது, விஜய் ஓப்பனிங் இருக்குனாரு. கொஞ்சம் அள்ளு கிளம்புது. இங்கே கமர்ஷியல் நம்மளுக்கு போட்டியாக வந்திருக்காங்கன்ட்டு இந்த படம் கமர்ஷியலாக பெரிய ஹிட் ஆகணும். இப்போ 4 கோடிக்கு பண்ணுற படத்தில் 40 கோடிக்கு பண்ணி தோற்றும் போது, அதே 40 கோடிக்கு பண்ணுற படங்கள் 4 கோடிக்கு பண்ணி பெரிய வெற்றியாக அடைஞ்சிருது. எத்தனை கோடி செலவு பண்ணுறோமோ முக்கியம் இல்லை, எப்படி பண்ணுறோம், எந்த மாதிரி அர்த்தமாக அதை கொடுக்குறோங்கிறது தான் இப்போ முக்கியமான விஷயம். கண்டிப்பாக இந்த படம் குறைந்த பட்ஜெட் சின்ன படம் இல்லை, வெற்றியில் மிகப்பெரிய படமாக கண்டிப்பாக அமையும். அப்புறம் சந்தான சார் சொல்லி ஆகணும். இப்போ அதில் பெரிய ஹீரோக்கள்லாம் படம் புதுசாக ஒன்று அப்போல்லாம் புதுசாக அது ஹீரோன் யாருன்னு பார்ப்பாங்க, எந்த ஹீரோனி போடலாம், போன இடத்துக்கு அந்த இந்த படத்துக்கு இந்த ஹீரோனி கொஞ்சம் வயசுப்பாங்க, பிளான் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஹீரோவுமே கதாநாயகி பற்றி கவலைப்படுறதில்ல, சந்தானம் பிடிக்குன்னு நினைக்கிறாங்க. இப்போ அந்த ரேஞ்சில் இப்போ சந்தானம் இருக்காரு. எல்லா பெரிய ஹீரோவும் விரும்புகிற சாம்பத்துக்கு நினைக்கிற சந்தானம் நம்ம சின்ன படத்துலையும் நடிச்சிருக்காங்கிறது அவருக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கணும் முதல்ல. அப்புறம் ஸ்டார் மியூசிக், ஆனால் இப்போ வந்து ஆடியோங்கிறது கொஞ்சம் சேல்ஸ் ஆக மாட்டேங்குது. பெரிய படங்கள் தான் ஆடியோ வந்து பேசுகிறாங்க, சின்ன படங்கள்லாம் கண்டுக்கவே இல்லை. அப்படி இருக்க சூழ்நிலை நம்ம சின்ன படங்களையும் ஆதரிக்கிற ஸ்டார் மியூசிக் போன்ற மியூசிக் நிறுவனத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். காதல் பிசாசே டைரக்டர் அரவிந்த் பரவாயில்ல, பிகினிங்கே அவர் சினிமா புரிஞ்சுக்கிட்டாரு, அவரே டேரக்ஷன் பண்ணி அவரே ஹீரோ ஆகிட்டார். அவரை தெரிஞ்சு வச்சு அவர் சின்னாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காருன்னு இந்த புரிதலை அவருக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த படத்துக்கு முன்னாடி அவர் பெரிய இயக்குனராகவும் பெரிய ஹீரோவும் அவரே ஆகிறேன்னா பிரச்சனை அப்படி போய்கிட்டு நினைக்கிறேன். இந்த படம் வெற்றியை பார்த்துக்கு நன்றி, வணக்கம்.